மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை நேரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவர் நீர். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உன்னதங்களில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. தாவீதின் குமாரனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. பிதாவே, உமக்கு நன்றி. பிதாவே, உமக்கு நன்றி. பிதாவே, உமக்கு நன்றி. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உன்னை சமூகத்துக்கு நேராக வந்து நாங்கள் அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. தொடர்ந்து நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பாடல்களை பாடி தேவனை துதிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இது, இன்றாக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லுங்க, அல்லேலூயா, தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக. சொல்லுங்க, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். ஓ, ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும்
நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லுங்க, தோல்வியில தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல். சொல்லுங்க, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்று. ஓ, துன்ப வேலை நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. சொல்லுங்க, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல். சொல்லோ, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. சொல்லுங்க, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்க. சொல்லுங்க, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் என்றுக்குமே நமக்கு அவர் வெற்றியை அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் பல இடங்கள் எழுதும் போது அவர் எனக்கு கண்மலையாக இருக்கிறார், என்னுடைய கோட்டை, என்னுடைய மறைவிடம் அவர், நான் நம்பும் துருகம் அவர். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையின் கண்மலையா, என் ரட்சிப்பின் தேவன் அவர்தான். அமேன். அவரை நான் உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன். எனக்கு அவர் பலனாக இருக்கிறார், நான் அவரில் அன்பு கூறுவேன். சேர்ந்து பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். ஆபத்து காலத்தில் நான் கூப்பிட்ட போது எனக்கு அவர் செவி கொடுத்தார். என்னை நெருக்கத்தின் இருந்து என்னை உயர்த்தி என்னை விசாலமான பாதை நடத்தினார். எத்தனையோ பகஞ்சர்கள் எனக்கு முன்பதாக எழும்பினாலும் அவர்கள் என்னை மேற்கொள்வதில்லை. காரணம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீர். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என்
இரட்சகர் என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய சொல் நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே, என் பலனாகிய சொல்லுங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தேன். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தே. என் பலனாகிய உம்மில் அன்பு கூறுவே, என் பலனாகிய உம்மில் அன்பு கூறுவே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து சொல்லுங்க. என் பலனாகிய பலனாகிய நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர் என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம். உணர்ந்து சொல்லுவோமா? சொல். நீரின் கண்மலை, நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர் என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய என் பலனாகிய உம்மில் அன்பு கூறுவே, என் பலனாகிய உம்மில் அன்பு சொல்லுங்க. என் பலனாகிய உம்மில் அன்பு கூறுவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் எத்தனையோ முறை வாழ்க்கையில சொல்லுங்க பார்க்கலாம். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து என் பலனாகிய உம்மில் அன்பு கூறுவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில்
சொல்லுங்க. பலனாகிய என் பலனாகிய உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு பலனா இருக்கிறார். நான் நெருக்கப்படும் போது, நான் ஒடுக்கப்படும் போது, எனக்கு விரோதமாக எத்தனையோ பகஞ்சர்கள் எழுப்பினாலும் அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் தேவனை நம்பி அவரை ஆராதிக்கிறீங்க? கையை உயர்த்தி அவரை துதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வேதம் சொல்லு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை மனதளவில் சரீரத்தின் அளவில் சிந்தனையின் அளவில் பலவீனப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்கிறார். இஸ் மை ரெஃப்யூஜ் அண்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார். நான் நம்பும் துருகம் அவர், என்னை காப்பாற்றும் கேடகம் அவர். ஓ, அவரை நான் நம்பி இருக்கிறேன். என்னை அவர் விசாலத்தில் கொண்டு போய் வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாயில திறந்து. என்னை அவர் உயர்த்துவார், என்னை அவர் தாங்குவார், என்னை அவர் தப்புவிப்பார், என்னுடைய வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் காரணம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார். என் ரட்சிப்பை எனக்கு அவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஜீவ பாதையை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாயில திறந்து, நல்ல வாயில திறந்து நல்லா துதிங்க பார்க்கலாம். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சொல்லுங்க, தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து லூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர், பாதுகாத்தாரே அவர். சொல்லுங்க, தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் மேற்கொள்ள வந்தோம் வீரநெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரநெகேமியா ஆவியை அழித்து. திட நம்பிக்கை திட நம்பிக்கை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில். கையை தட்டி சொல்லுங்க, காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். என்றும் உள்ளதே, என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, என்னை நடத்தினார், அவர் நல்லவர். ஓ, என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சொல்லுங்க, இயேசுவை போற்றி, இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தின் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம்.
இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாமா சொல்லுங்க. இயேசுவிலே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி எழுப்பி நிற்போமா? ஆபத்து காலத்தில் எனக்கு துணையா இருக்கிறவர் அவர். என் நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். என் நியாயத்தை பட்ட பகலில் அவர் கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுவோம், நாமத்தை சொல்லுவோமா? அவர் நாமத்தை உயர்த்துவோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்களா வாயில திறந்து நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா. சொல்லுங்களா நன்றி, நன்றி இயேசுவே. வாயில திறந்து துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம், உயர்த்துவோம். ஆமென். கர்த்தரை பயபக்தியோடு ஆமென் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை துதிப்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. சொல்லுங்களேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. சொல்லுங்க. யெகோவா யெகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தான். சொல்லுங்க. ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரே தாங்குகிறீர். சொல்லுங்களேன். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகி. சொல்லுங்க. கையை உயர்த்தி. கர்த்தரே கர்த்தரே தாங்குகிறீர். பாதையிலே நோக்கமாய் உள்ளே. வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகி. கையை உயர்த்தி. ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஓ ஏசையா. உங்க சத்தம் கேட்கட்டும். ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம்
சொல்லுங்க, யெகோவா சிட்கேனோ, யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது. சொல்லுங்களேன், என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் சொல்லுங்க, என் வாழ்க்கையின் சுதந்திரம் நீங்க தான் பா. நிரந்தர சுதந்திரம் மீது எனக்கு நீங்க தந்தது. கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஓ, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் கையை உயர்த்தி சொல்லுங்க அவர் நாமத்தை. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். சொல்லுங்க, யெகோவா, யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நீர் சொல்லுங்க, யெகோவா, யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நீர்தான் சொல்லோ, யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். யெகோவா சிட்கேனோ, நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே எங்கள் நீதி தெய்வம். நீர்தான். கடைசியா ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நீர் சொல்லுங்க, யெகோவா, யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நீர்தானையா யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நீர்தானையா யெகோவா சிட்கேனோ, நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நீர்தானையா. ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவரே, எங்களுடைய ஆண்டவரே வழக்கை எல்லாம் நீர் வழக்காடுகிறவர். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். நீர் எங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவர். நீர் எங்களுக்காக ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் எங்கள் சார்பில் நின்று ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல தகப்பன் நீர். உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க, ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட அந்த வெளிப்படுத்தல் வசனம் சொல்லலாமா? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா.
இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 26வது வசனம் முடியும் வரைக்கும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? கலாத்தியர் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம். எடுத்துட்டிங்களா? வெரி குட். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க. 13வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை வைத்திருப்பீங்கன்னு வச்சு வாசிக்கிறேன். வேதத்தை பிரித்து அதை வாசிப்பது மிகுந்த நல்லது. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கொஞ்சம் சத்தமா வாசிங்கன்னு. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உட்காரலாமா? ஏசப்பா மிகவும் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இந்த காலை நேரத்திலும் கூட இந்த சத்தியத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இந்த விளையாட்டு விளையாண்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பாஸ்டர் காலையில் விளையாட்டை சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பசில் கேம்னு ஒன்று இருக்கும். என்னென்னா அங்கங்கே மாறி மாறி இருக்கும். அது போட முடியும்ப்பாப்பா, ஒரு சாம்பிள் போட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். அந்த பசில் கேம் வந்து என்னென்னா, ஒரு லெட்டராக இருக்கலாம் அல்லது உருவமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று தனித்தனியாக துண்டு துண்டாக இருக்கும். அது என்ன செய்யணும்னா, அது ஒன்றோடு ஒன்று நம்ம என்ன செய்யணும்னா அதை இணைக்க வேண்டும். அப்படி அது அதை அதை அது எத்தனை பேர் அதை விளையாண்டுருக்கீங்க? அதில் விளையாடும் போது என்னெல்லாம் இது தெரியுதா? இப்படி பார்க்குது தெரியுமா? ஆமாம், இப்படி வந்து துண்டு துண்டாக இருக்கும். சேர்க்கறது தெரியுதா? எல்லாம் நல்லா கவனிங்க. கடைசியில் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவேன். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இப்போது இதை மாதிரி அங்கங்கே துண்டு துண்டாக இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சேர்க்கணும். ஆமாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சேர்க்கறது. இது ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறாங்க. சிலதெல்லாம் ரொம்ப பெரிய பசிலாக இருக்கும், சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை அப்படி வாழ்க்கை அங்கங்கே செதறி இருக்கிறது. அப்படி ஒன்றா சேர்க்கறதுக்கு சில டைமில் என்ன சொல்லுது, பொறுமை இழந்து அப்படி ஒரு போகிற டைமில் என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் கேப்பு கொடுத்து தூக்கி போட்டுறக்கூடாது. நான் சொல்லுது புரியுதா? ஐயோ இது பாருங்களேன், இப்படி பார்த்தா எப்படி இருக்குது, இப்படி பார்த்தா எப்படி இருக்குது, இதை நான் எங்கே ஒன்று சேர்த்து என் வாழ்க்கை என்னத்தை ஆகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம விட்டுடாமல் அந்த ஒரு டைம் இருக்குது பாருங்களேன், இப்படி ஒரு மாதிரி இருக்குன்னா அப்படியே விட்டுட்டு ஓடிடாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக
ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஒரு வாரம் கேப் கொடுங்க, ஒரு 2 நாள் கேப் கொடுங்க. விட்டுட்டு ஓடணும்னு பிரயாசப்படாதீங்க. அது திரும்பவும் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ரொம்ப அவசியம். சரிங்களா? ஆமாம். அப்போது இதில் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எப்படி இந்த பசிலில் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை எப்படி சேர்க்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? பேசுங்க, கொஞ்சம் பேசினா உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். அதெல்லாம் கரெக்டு. அப்போ இந்த கேம் விளையாடும் போது ஒரு பெட்டியோடு கொடுப்பாங்கல்ல, என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்களேன். நான் ஒன்றும் பெரிய கஷ்டமான கேள்விலாம் கேட்கல, ரொம்ப எளிமையான கேள்வி தான் கேட்குறேன். அதில் பார்த்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நானே சொல்கிறேன். அதில் ஒரு கைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இப்படி தான் இருக்கணும் இந்த பிக்சர், அதனுடைய இதெல்லாம் தான் அங்கே இருக்கும். இப்போ இது அதில் இருக்குது. அப்போது எனக்கான எல்லாமே இந்த வேதத்தில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னை இணைப்பது இந்த வேதம் தான், இந்த வசனம் தான். புரியுதுங்களா? அப்போது நான் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வசனத்துக்குள்ளே போகும்போது நான் என்ன செஞ்சிடலாம், அதே மாதிரி என்ன செஞ்சிடலாம், அதை கொண்டு வந்து விடலாம். ஆனால் அதுக்கு என்ன வேணும் நமக்கு? இதுதான் வேணும். சொல்லுங்கள், என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன வேணும்? ஆமாம், வாழ்க்கையில் என்ன வேணும்? பொறுமை, நிதானம். எப்படி எடுத்தாலும் சரி, ஆனால் என்ன வேணும்? பொறுமை. சொல்லுங்கள், என்ன வேணும்? சொல்லுங்கள். உங்களுக்கு பொறுமை இருக்குதா? நான் கேட்டேன், பொறுமை இருக்குதா அப்படின்னு. ஆமாம். ரொம்ப வேகமாக நான் இதை இணைக்கணும்னு நினச்சி சரியில்லாத அந்த ஒரு பசில் அந்த இடத்துக்கு பொருத்தமே கிடையாது. ஆனால் போட்டு அதில் அழுத்துனா அது செட் ஆகுமா? ஆனால் எனக்கு என்னென்னா அது சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இருக்குதா இல்லையா? சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, எதோட போய் செட் ஆகணுன்னே தெரியல, ஆனால் அதை கொண்டு போய் நான் என்ன செய்து பார்க்குறேன், செட் ஆக்குறதுக்கு கொண்டு போய் அதுக்குள்ளே நுழைச்சி போட்டு அமுக்கிலாம் வைக்கிறேன். ஆனால் செட் ஆகாது. அப்போ எனக்கு என்ன வேணும் இதை செய்கிறதுக்கு? பொறுமை வேணும். அப்போ வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எதையோ கொண்டு போய் எங்கேயோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போது இன்றைக்கு இந்த கலாத்தியர் புஸ்தகம் இருக்குதுல்ல, இப்போ இது நம்ம வாசிச்சோம் பாருங்களேன். இந்த கலாத்தியர் சபையில் சில பிரச்சனை, அங்கேயுமா பாஸ்டர்? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. புரியுதுங்களா? அது அப்படி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம். இந்த சபையில் இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா, கலாத்தியர் சபையில் இல்லை, பட்டாபுராமில் பிளெஸிங் சென்டரில் இருக்கிற பிரச்சனைனா ஓட்டவாய். சொல்லுங்கள், நான் ஒரு ஓட்டவாய் இருக்குது சபையில். அது நம்ம என்ன செய்ய, ஓட்டவாய் கடைசி வரைக்கும் ஓட்டவாயாகவே இருக்குது. சரி, இப்போ இந்த சபையை பொறுத்த வரைக்கும் கலாத்தியர் சபையில் என்னென்னா, அதாவது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, அதுவும் ரட்சிக்கப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்வார்கள் இதில் எழுதுறாரு. இந்த 13லேருந்து 26 வரைக்கும் வாசிச்சிங்களம்மா, இதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சுது நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுமே புரியலையா? இந்த கலாத்தியரில் 5வது அதிகாரம் 13லேருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அங்கே சொல்கிறாரு. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளை எப்படிமா இருக்கணும்? சரி, வெரி குட். அப்போது என்ன அங்கே முக்கியமான விஷயம்னா பொறுமை. சொல்லுங்கள், என்ன வேணும்? இந்த 13வது வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, சபைக்குள்ள எது தேவைப்படுகிறது? சத்தமாக சொல்லுங்கள், என்ன தேவை? அது ஏன் பொறுமை, அவ்வளோ பொறுமை? சொல்லுவோம், வாய் திறந்து சொல்லு. என்ன வேணும்? பொறுமை வேணும். வீட்டுக்குள்ள சத்தமா, வேலையில், எல்லா விஷயத்துலையும், சபையில், ஊழியத்தில், ஆமாம், எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன வேணும்? பொறுமை வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அவசரப்பட்டு மாற்றி கொண்டு போய் எங்கேயாவது என்ன செய்யக்கூடாது,
வச்சு எனக்கு இப்போ இதை சீக்கிரம் முடிச்சிடணும் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி நீ அவசரப்படுவேன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். பொறுமை. அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். அப்போது அந்த கிறிஸ்தவ பிள்ளை யாராக இருந்தால் பொறுமை இருந்திருக்கணும்? அது கரெக்டாக, அது அதிலே இருக்குது. அதை தவிர்த்து ஏதாவது சொல்லுங்கள். இப்போ நீங்களே எத்தனை வருஷம் சர்வீஸ்க்கு சர்ச்சுக்கு வர்றீங்கம்மா ரட்சிக்கப்பட்டு? 8 வருஷம். கங்கா சிஸ்டர் எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்து? 26 வருஷமா? சரி. ஜமுனா சிஸ்டர் 13 வருஷம். வேளாம்மா இப்படிலாம் கணக்கு கேட்டால் நான் என்னையா பண்ணுவேன்றீங்களா? எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். அம்மா நீங்கள் ரெபேக்கா சிஸ்டர் இப்படி இப்படி கேட்டால் எப்படி? எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்களே, என்னது? எனக்கு தான் இது. ஏம்மா ரட்சிக்கப்பட்டது நீ சொல்லணும் இல்லைம்மா. எழிலம்மா 23 வருஷம். சாந்தி சகோதரி 11, 16, 23 வயசு இல்லை. என்ன சரி, நான் கேட்குறேன், இத்தனை வருஷத்தில் இவ்வளோ தூரம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடி வந்தோமே, இதில் பொறுமை இருக்குதா? சர்ச்சுக்கு அவசர அவசரமாக ஓடி வர்றோம். சரி சொல்லுங்கள். அப்போது ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவனாக இருந்தது பிரயோஜனம் கிடையாது. நான் ஒரு மெச்சூரிட்டி அடையணும். சொல்லுங்கள், என்ன வேணும்? மெச்சூரிட்டி வேணும். என்ன சொல்கிறோம் பொதுவாக? கொஞ்சமாக மெச்சூரிட்டி இருக்குதா? என்ன வயசாகுது உனக்கு, இன்னும் இந்த வயசாகி கூட கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துக்கிறிய சொல்கிறோமா இல்லையா? எல்லோரும் என்ன கவனிங்க, சொல்கிறோமா இல்லையா? அப்போது ஒரு கிறிஸ்டியனாக நான் மாறிட்டேன். இத்தனை வருஷம் ஆச்சு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு நான் சர்ச்சுக்கெலாம் வர்றேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்? அப்போது ஒரு பொறுமை இருக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? அதுக்கு மெச்சூரிட்டி வேணும். சத்தமாக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை கேளுங்க, உனக்கு மெச்சூரிட்டி இருக்குதா? நீ எல்லாம் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டியா? நீ மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறியா? சர்ச்சில் வேலையில் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறியா? ஒரு குடும்பத்தில் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறியா? பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போது இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பசில் பார்த்தோம்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு, ஒவ்வொரு விதம். இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை அப்படியே கம்பேர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே வரல, அப்படிதானம்மா? ஆளுக்கு வீட்டுக்கு வீடு வேறு வேறு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையில் தான் ஏசப்பா ரட்சித்தார், உள்ளே கொண்டு வந்தார். அப்போது அப்படி கலாத்தியர் சபையில் வெவ்வேறு தரப்பட்ட விசுவாசிகள் உள்ளே இருக்குது. இப்போ இத்தனையும் ஒன்று தினுசாக இருக்குது. சொல்லுங்கள், ஒவ்வொன்றும் ஒரு தினுசாக இருக்குது. இப்போது இது எல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றா சேரணும். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஒன்றா சேர்றதுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? பொறுமை. ஒன்றா சேர்க்கறதுக்கு என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன வேணும்? பொறுமை வேணும். சரி, வேலை ஸ்தலத்தில் பொறுமையாக இருக்கிறோமா? ரேஷன் கடையில் பொறுமையாக இருக்கிறோமா? எங்கேயாவது கியூ வரிசை இருந்தால் பொறுமையாக இருக்கிறோமா? கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, எங்கேயாவது சாப்பாடு போட்டால் கல்யாணத்தில் பொறுமையாக இருக்கிறோமா? எனக்கு இந்த பின்னாடி நிற்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. மொய்யை கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட வந்துடுவேனே தவிர, இந்த அங்கே போய் சண்டை போட்டுட்டு சேர் பிடிச்சி வீட்டில் வந்தால் அழகாக நமக்கு என்ன சாப்பாடோ அதை சாப்பிட்டு போயிடலாம். அங்கே போய் அடிச்சுன்னு பிடிச்சின்னு பின்னாடி வேர்க்க அவன் நம்மளை பார்க்க, எதுக்கு இது ஒரு அசிங்கம்? கொடுத்த மொய்க்கு சாப்பிட்ணும், அது பரவாயில்ல. சாப்பிட்லன்னா என்னப்போ போட்டோம். அவன் பின்னாடி நின்று அவனும் வேகமாக சாப்பிட்டு அவனுக்கு அது ஜீர்ணிக்காமல் என்னத்துக்கு அப்படி? பொறுமை. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஆமாம், வண்டியை பொறுமையாக ஓட்டணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போது நம்முடைய பொறுமை ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லேலூயா. அதை தான் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல வாசிக்கும் போது. 15வது வசனம் அப்படியே பொறுமையாக கவனிச்சுட்டே வாங்கன்னு. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து
அடே 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 பொயிரி பொறாண்டி வாய் லண்டன் வரைக்கும் இருக்குதான். அவர் சொல்கிறார், அந்த சர்ச்சில் இருந்த பிரச்சனையை சொல்கிறேம்மா, உங்களை சொல்லுவேனா நான்? அந்த சர்ச்சில் இருந்து தான் அது சொல்கிறார், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து, நீ யோக்கியமா, போடி, நீ அவளை, நீ இவளை, என்னென்னமோ நடந்திருக்குது. சம சண்டை. அப்போது அங்கே அவர் எழுதுறாரு, நீ ஆவிக்குரிய ஆள் தானே, நீ ரட்சிக்கப்பட்டவள் தானே, எங்கே போச்சு உன் பொறுமை? எங்கே போச்சு உன் பொறுமை? வாய் கிழியுது அப்படியே. வெளியில் நின்னா கத்துற, உள்ள நின்னா கத்துற. ஏன் கத்துற? நீ மெச்சூரிட்டி ஆகலையா? அவர் எழுதுறாரு, பட்சித்தீர்களானால் நான் சொல்லலை. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் விருப்பம். இப்போவும் நான் நல்லா இருக்கணும் தான் விருப்பப்படுகிறேன். அழிவீர்கள். அவர் சொல்றாரு, அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு, அப்படி நீங்க அழிஞ்சு போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பொறுமையா, எதுவும் பேச வேண்டாம். எதுவும் பேசாம இருந்தா நல்லா இருக்குமா? வா சொல்லுமா, நீ தான் உன் சொந்த செலவில் உனக்கு சுனி வச்சுக்கிற, வேற யாரும் உனக்கு எதுவும் செய்யலை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? பிரைஸ். அப்போ நான் பின்னாடி போய் பேசலாமா? தைரியம் தான் முன்னாடி பேசணும். இல்லை, நான் உங்களை சொல்லலை, அந்த சர்ச்சில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் தங்கமான பிள்ளைகள். இப்போ பாருங்களேன், இந்த விஷயத்தில் என்னென்னா, ஒருத்தருக்கும் அந்த சபைக்குள்ளே என்ன நடக்குதான், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்கள். ஆனால் இப்போ டைரக்டாக தைரியம் இல்லை பேசிக்கிறதுக்கு. இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு பின்னாடி பேசுது, அங்கேருந்து அங்கே போயிட்டு, ஏன்னா இங்கே வேற ஒரு ஆள் நடுவில் இருக்குது, அது பாஸ்டருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குற ஆள். அதனால் இங்கே பேச வேணாண்டி, வீட்டுக்கு போ, ஃபோனில் பேசிப்போம். உங்களை சொல்ல, அவங்கள கலாத்தியரில் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? ஆமாம். அப்போது என்னென்னா, இப்படி பேசி கொள்ளுகிறார்களாம். ஃபஸ்ட்டு நீங்கள் விவரமாக எடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையாம்மா நான் அப்படிலாம் எடுக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. இன்றைக்கி காலையில் என்னப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு தான் இந்த வசனம். அல்லேலூயா. வேணும்னு இந்த குத்துறது, அப்படி குத்துச்சுன்னா மனம் திரும்பணும். அதுதான் எனக்கு ஆண்டவர் போதித்தது. அல்லேலூயா. எனக்கு அந்த மெச்சூரிட்டி வேணும் தான் நான் நினைப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சரி, இப்போ நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. அப்போது நீங்கள் கடித்து பட்சிக்காதீங்க, ஒருத்தர் என்ன செய்யாதீங்க, வாய் சண்டை போட்டு மாளாதீங்க. பொறுமையாக இருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே சூழ்நிலையில் சர்ச்சுக்குள்ளே வரல. இப்போ நம்ம எல்லாரும் யாருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நிற்கிறோம்? ஆனால் இப்போ யார் இப்போ வேலை இங்கே உள்ள நல்லா செய்ய வச்சுருக்கிறான்? பிசாசு. ஒருத்தரையும் அடித்து பிடிச்சி இழுத்து ஒன்றை அந்த பாரு எல்லாம் ஒரு மனமே செதறி போச்சு. நல்லா புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, ஒன்று அவர்கள் என்ன நடக்கணும்னா ஆவியினால் நடத்தப்படணும், அப்படி இல்லைன்னா அவர்கள் மாம்சத்தினால் நடத்தப்படணும். ஆமாம், அங்கே அப்படி தான் நம்ம இருக்குது. 18வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆவியினால் நடத்தப்படுகிறது, அடுத்தது மாம்சத்தின் கிரியைகள். அப்போ 2 விதத்தில் நடத்தப்படலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? இப்போ ஆரம்பத்தில் நல்லா ஆட்டினவங்க கூட என்னென்ன தலாட்டுறது தெரியலையேன்னு உட்காந்துருக்கிறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? என்னம்மா? வெரி குட். அப்போ ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா நான் யாரால் நடத்தப்படணும் சொல்லுங்கள்? ஆவியானவரால் நான் என்ன செய்யணும்? நடத்தப்படணும். நான் யாரால் நடத்தப்படக்கூடாது? அப்போ மாம்சத்தினால் நான் என்ன செய்யக்கூடாது? நடத்தப்படக்கூடாது. அதுதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ எழுதும் போது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்த பிரச்சனையாமா. 19வது வசனத்திலேருந்து வாசி பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீ மாம்சத்தின்படி நீ சர்ச்சுக்குள்ளே நிற்பன்னா என்னன்னா அது என்னெல்லாம் இருக்குமா? விபச்சாரம். அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்த என்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு? கலாத்தியர் சர்ச்சுக்குள்ளே விபச்சார பாவம் இருந்துச்சான். புரியுதுங்களா? இது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் சர்ச்சுக்குள்ளே இருக்குது. அவர் எழுதுறாரு. அப்போது அங்கே இருந்தது என்னவா? விபச்சாரம், வேசித்தனம்,
அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பகை, விரோதம், இதெல்லாம் நமக்கு என்ன நடக்குது? இது நீ ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து கொள்ளாதிருங்கள். அப்போ என்ன செய்யாது? விரோதம் வேண்டாம். என்ன சொல்றாரு? விரோதம். ஆமாம், இதெல்லாம் யாருடைய கிரியை? மாம்சத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு எழுதுறார். விரோதம், பகை, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள் அப்படின்னு ஒரு 17 லிஸ்ட் கட 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 கடன்னு கொடுத்துட்றாருங்க. ஆமாம். அப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ வெவ்வேறு பிரச்சனைகளில் இருக்கிற இவர்கள் எல்லாரும் யாருடைய ராஜ்யத்தை கட்டணும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்கள். ஆனால் சபைக்குள்ள இப்போ எது வேலை செய்யுது? மாம்சத்தின் கிரியைகள் வேலை செய்கிறது. நல்லா புரியுதாமா உங்களுக்கு? இதை விடலாம் சொல்லித்தரேன் எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி தான் சொல்லித்தரேன் நான். அல்லேலூயா. ஆனால் இப்போ சபைக்குள்ள எது வேலை செய்யுதுன்னா மாம்சத்தின் கிரியைகள் தான் அதிகமாய் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஒரு நேரத்தில் இவங்க எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்க்க வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. இதில் சிலர்லாம் நல்ல எண்ணெயை ஊற்றி விளையாண்டு பார்க்குறாங்க பாருங்களேன், அவர்கள் அழிவார்கள். நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். அப்போ இதில் எனக்கு என்ன வேணும்? மெச்சூரிட்டி இருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்னா சமாதானப்படுத்துகிறவனாய் இருந்திருப்பேன். என்ன செஞ்சிருப்போம்? சொல்லுமா, வயத்தந்து சொல்லுங்க. என்ன செஞ்சிருப்போம் நம்ம? சமாதானம். உன் குடும்பத்தில் இன்றைக்கும் ஏன் சேர மாட்டேங்குதுன்னு நீ இன்னும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிற. நீ ஒரு சமாதானத்துக்கான பாத்திரமா இருந்தால் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கலாம். ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள்லையோ யாரோங்க எந்த இடத்திலும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொன்னால் அவர்கள் மெச்சோர்டாக நடந்துக்கிடணும், ஆவியினால் நடத்தப்படுவார்கள் என்று சொன்னால் எந்த பிரிந்து போனதையும் ஒன்று சேர்க்கிறவர்களாக தான் இருப்பாங்களே தவிர அவர்கள் எதையும் பிரிக்கிறவர்களாக இருக்கவே மாட்டார்கள். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போது அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு 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 சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை நான் வாசித்த போது ஒரு சின்ன பையன், இந்த என்ன சொல்லுது, கிண்டர் கார்டன் ஸ்கூல், கேஜி, என்ன சொல்லுது, இந்த பால்வாடி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆரம்பம். ஆமாம், ப்ளே ஸ்கூல் மாதிரி. ப்ளே ஸ்கூலுக்கு ஒரு குட்டி பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். அவங்க மிஸ்ஸு ஸ்கூல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸ்கூல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ ஷூ போடணும். அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, டீச்சரு காலில் ஷூவை போட்டு அழுத்தி தள்ளி மாட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டுச்சு. ஆமாம். அப்போது அவள் என்ன சொன்னான்னா, அவங்க மிஸ்ஸை பார்த்து, மிஸ் தப்பாக போட்டிங்க மிஸ், வலது பக்கம் போட வேண்டிய ஷூவை தூக்கி மிஸ்ஸு போட்டு அழுத்தி தள்ளி, அப்புறம் ஒன்று போடுறதுக்கே உயிர் போச்சு. திருப்பி மாற்றி வேற போடணும். திருப்பியும் சரி, அந்த அம்மா என்ன செஞ்சிச்சான், கலத்திட்டு திரும்பவும் போட்டு முடித்த உடனே அவன் சொல்கிறான், இது என் ஷூவே கிடையாது, உங்களை விட்டா என்ன செஞ்சுருப்பீங்க அந்த இடத்துல? அந்த அம்மாவுக்கு இன்னும் தாங்கலை. அழுவுறதா, சிரிக்கிறதா, திட்டுறதா, என்னன்னுமே புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சொன்னான், திருப்பியும் இது எங்கள் அண்ணன் ஷூ. எல்லாம் உடனேலாம் சொல்கிறதில்ல. திருப்பி கலத்திட்டு இப்போ திருப்பி அவன் நிற்கும் போது தான் சொன்னான், இதில் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க இந்த ஷூ போட்டுப்போம், அண்ணன் ஷூ தான் அப்படின்னு. இப்போ என்ன செய்யணும்? திருப்பி போடணும். பா வச்சு செஞ்சிட்டாங்க அந்த பையன். அது டீச்சர் சிரிச்ச முகத்தோட அவனுக்கு அந்த ஷூவை போட்டுருச்சு. இதில் உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்ச நேரம் பேசலாமே நம்ம.
பொறுமை கரெக்டு தான். நான் பொறுமை இல்லைன்னு சொல்லு. பொறுமையாக அந்த டீச்சர் ஹேண்டில் பண்ணாங்க, நல்லா செஞ்சாங்க. அவ்வளோதானா? இதில் இந்த கதையில் நீங்கள் பார்த்ததில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். முகம் சொல்லிக்கல. சொல்ல கரெக்ட் பண்ணாங்க. வேற ஏதாவது சொல்லுங்கங்க. கோவப்படல, கரெக்டு. நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு, நான் தப்பே சொல்ல. என்ன நடந்துச்சு இந்த கதையில்? இவ்வளோதானா இருக்குது? இருங்க கொஞ்சம் யோசிக்கிறேன். அம்மா, இப்போது இந்த டீச்சர் அவங்க என்ன ஆயிருக்கிறாங்க? அப்போது மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு என்ன இல்லை? இப்போ உங்களை கேட்குறேன், சர்ச்சுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? மெச்சூரிட்டி வந்துருச்சா? மெச்சூரிட்டி வந்துருச்சா? இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு என்ன செய்யுது? எவ்வளோதான் செய்கிறது? இல்லை எவ்வளோதான் செய்கிறது? ஒரு மெச்சோர்டாக நடந்துக்கிடணும்ல சபையில். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அப்போது இந்த 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 பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்களே, எழுதியிருக்கிறல லிஸ்ட்டு போட்டு, இவங்களெல்லாம் எப்படி நான் பார்க்குறேன்னா ஒரு பால்வாடி பிள்ளைங்க மாதிரி பார்க்குறேன். கலாத்தியரில் பவுல் அப்படி தான் எழுதுறாரு. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் யாராம்? பால்வாடி ஸ்டேஜில் இருக்குது. இது ஒன்றும் சேர்ற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன செய்து ஆகணும்னா, இதை மெச்சோர்டாக ஒன்று சேர வைக்க பிரயாசப்பட வேண்டும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் என்ன வேலை? மெச்சோர்டாக நடந்துக்கணும். என்ன? ஆமாம், இங்கே கேட்குறது அங்கே கேட்குறது இங்கே. ஐயோ, எனக்கு தலை வலிங்க, தலை வலி. பா, வயிற்றெரிச்சல் ஒரு பக்கம், ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. சமீப நாட்களில் ஒரு 3-4 மாதமாக ரொம்ப வேதனை. ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஆட்கள், மெச்சூரிட்டியே இல்லை. ஆமாம். அப்போது எனக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப பொறுமை. சில விஷயங்கள்லாம் 3 வருஷமாக நான் பொறுமையாக இருந்து தான் இந்த தீர்மானம் எடுத்தது. 3 வருஷம் பொறுமை. நான் பொறுமையாக இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 4வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் போது 2வது வசனத்தில் இருந்து, ஆமாம், அதில் முதல் வசனம் கூட சேர்த்துக்கலான்னு வச்சுக்கலாங்களாமே. ஆதலால் கர்த்தர் நிமித்தம், எபேசியர் 266வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் சொல்லுங்கள். எபேசியர் எத்தனாவது? 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பிற்பகுதியிலேருந்தே வாசிக்கலான்னு. அது வாசிச்சா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, ஆமாம், நமக்கு ஒரு அழைப்பு இருக்குதான். அதில் நம்ம எப்படி நடந்துக்கிடணுமா? பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த, எப்படி ஒரு கிறிஸ்தவ பிள்ளை நடந்துக்கணுமா? சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்களேன். வரவே மாட்டேங்குது. உன்னை விட நான் பெரியவன், என்னை விட நீ பெரியவன், சின்னவன், நீ யாரு நான் யாரு, என்னத்தை சொல்ல. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும். என்ன வேணுமா ஒரு விசுவாசிக்கு? நீடிய பொறுமை. எவ்வளோ நாள் தான் நான் பொறுமையாக இருக்கிறது? எவ்வளோ காலம்தான் நான் பொறுமையாக இருக்கிறது? அப்போது அவர் சொல்ல, நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போது எனக்கு வெடித்து செதறது கிடையாது. நான் அன்பினால் ஒருவரை ஒருவர் இணைக்க வேண்டியது தான் என் வேலை. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் இணைக்கணும். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? இணைக்கணும். குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு போனதை என்ன செய்யணும்? இணைக்கணும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா, நீலாம் எதுக்கு வாழ்கிற? அவன் தான் அப்படி பண்ணுறானே, நீ அவன் யோகியத்துக்கு நீ எதுக்கு கூடலாம் இருக்கணும்? அவன்னா உத்தமியா? போ, பிரிஞ்சு போ. அப்படி பேசுகிறவங்களா ஒரு நாளும் இருக்கக்கூடாது. தாய் தகப்பன்மாரை பிரிக்கிறவங்களா இருக்கக்கூடாது.
இல்லை அப்பா அம்மா விட்டு பிள்ளைகளை பிரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், எல்லா இடத்திலும் ஒன்று சேர வைக்கிற விசுவாசிகளை நம்ம நடந்துக்கணுங்க. அல்லேலூயா. கம்பெனியில் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களை எப்படி கட் பண்ணி விடுறது, அது நல்ல பழக்கமே கிடையாது. எல்லாரையும் அனுசரித்து எப்படி நடந்து போகணுன்றது தான் இந்த கலாத்தியரில் அவர் எழுதுறாரு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இவ்வளோ தூரம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன் நான், ஒரு சபையோ ஒரு குடும்பமோ ஒரு எந்த இடத்துலையும் நான் எப்படி நடந்துக்கிறேன்னா, நான் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கணும் நான் நினைக்கிறேன். கிடையவே கிடையாதுங்க. எல்லாரும் ஒன்றாய் நிற்பது தான் வேதம் சொல்லுகிறதான காரியம். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் மாற்றம் நடக்கும். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் அபிஷேகம் உண்டாகும். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் விடுதலை உண்டாகும். எல்லாமே ஒரு மனம் இருந்தாதாம்மா. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பிரித்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஏன்னா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க ஊர் உலகத்தில். அப்போ இன்னைக்கு பிசாசுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம சபையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா முடிஞ்சிச்சுடா நம்ம வேலை. அதுக்கு பகடக்காயா யூஸ் பண்ணது யாரை சொல்ல மாட்டீங்களே, என்னன்னு என்ன யூஸ் பண்ணிட்டான்ல அவன். ஆனால் நம்மளாம் யாருக்காக நிற்கிறோம் சர்ச்சில்? தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லா பக்கமும் நம்ம எப்படி போகிறோம்? அவன் வேலையை செய்து கொண்டு. அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? இந்த ஒருமன கட்டில் நிற்கணுமாங்க. இதை காத்து கொள்றதுக்கு நம்மலாம் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாராவது ஒரு மூணாவது நபர் உள்ள வந்து என்னையாவது பேசினாங்கன்னா நீங்க தெளிவா இருக்கணும். இப்படி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, இப்படி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்க ஏதோ ஒன்று பேசுறாங்க. சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நேரா வந்துருங்க, நேரா போயிருங்க, இப்படி நடந்ததா அப்படின்னு சொல்லி பேசுங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தா, இன்னொருத்தவங்க பிரச்சனையில் நீங்க உள்ள போய் மூக்க நுழைக்க வேண்டாம். புரியுதுங்களா? உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருந்துச்சுன்னா, என்னப்பா நீ என்னை பற்றி இப்படி பேசுனியா, டைரக்டாக பேசுங்க. அதுதான் அழகு, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ இன்றைக்கும் கூட அந்த தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 15 16 வசனங்கள் அங்கே வாசிக்கும் போது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணுமா? சத்தியத்தை சொல்லுங்க. அன்போடு கை கொள்ள வேண்டும். அன்போடு கை கொண்டு, ஆமாம், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக. அவர் தான் தலையாகிய கிறிஸ்துன்னா நான் என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் சொல்லுங்க, வளரணும். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன செய்யணும்? வளரணும், மெச்சூர் ஆகணுங்க. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்னும் போது நிறைய நேரம் இன்னைக்கு சபை ஏன் ஒரு கோணமாக போயிட்டு இருக்குதுன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது. அது என்னன்னா தப்பான எண்ணம். நான் உள்ளே வருகிறது ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு மாத்திரமேன்னு நிறைய பேருடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலாக அவங்களால எந்த விஷயத்துலையுமே வளர முடியல. உள்ளே வந்த உடனே எனக்கு வேலை கிடைக்கணும், சந்தோஷம், தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம் எதுனா, என்னுடைய ஸ்பிரிச்சுவலில் நான் எந்த அளவுக்கு வளருகிறேன் என்பது ரொம்ப அவசியம். எனக்கு வேலை கிடைக்கணும், தப்பு கிடையாது. எனக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணும், தப்பு கிடையாது. எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், தப்பு கிடையாது. நான் என் குடும்பம் ஒன்று சேரணும், தப்பு கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்கள் வேணும், தப்பு கிடையாதுங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஆவிக்குரிய ரீதியில் நான் எங்கே மாற்றப்பட்டேன்? வேர் இஸ் த மெச்சூரிட்டி இன் த கிறிஸ்டியன் லைஃப்? ஆமாம், அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இன்னைக்கு போச்சே சபை. இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், என்ன அந்த எந்த ஜபம்னாலும் எல்லாருடைய தாட்டம் என்னவா இருக்குதுன்னா, இன்னைக்கு ஜபத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன வேணும். நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது, நான் வளர வேண்டியதே கிறிஸ்தவத்துக்குள் நான் என்ன செய்யணும்னா ஒரு மெச்சோர்டான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப அத்தியாவசியமான தேவைங்க. நான் இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குதே. வெளியில் பார்க்குறவங்க, இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போகிற, நீ இன்னும் இப்படி இருக்கிறேன்னு கேட்டால் அசிங்கமாக இல்லை? ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க நம்மளை பார்த்துட்டு, இவ்வளோ நாள் பைபிளை தூக்கிட்டு போகிற, இன்னுமா உன் குணம் மாறலன்னா அசிங்கமாக இல்லை? இப்படி ஒரு வேலை செய்கிறதுக்கு நீ எல்லாம் பைபிளை தூக்காதுன்னு சொல்கிறாங்களே, அசிங்கமாக இல்லை? நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற? இப்படி உட்காந்து புரளி பேசிக்கிட்டு, இப்படி உட்காந்து ஊர் கதையை பேசிக்கிட்டு, இப்படி ஊரெல்லாம் என்ன செய்கிற தூத்தி திரியுறதுக்கு நம்ம ஏன் சர்ச்சுக்கு போகிறோன்னு பலர் கேட்குறாங்களே. அப்போ அசிங்கமாக போச்சுல்ல, அசிங்கமாக போச்சுல்ல.
அப்போ நான் எந்த விதத்தில் கிறிஸ்தவத்துக்குள் நான் வளர்ந்துருக்கிறேன்? அல்லேலூயா. ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கலாத்தியர் சபைக்குள்ள பலதரப்பட்ட ஆத்மா இருக்குதுங்க. அதை ஒன்று சேர்க்கறதுக்காக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பிரயாசப்படுறார். ரொம்ப பொறுமையாக, உடஞ்சிடக்கூடாது, செதறிடக்கூடாது, எல்லாம் எங்கெங்கே பிச்சுக்கிட்டு போகக்கூடாது, இது ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ தூரம் அங்கே என்ன செய்கிறது, பிரயாசப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். இப்போது அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இயற்கையாகவே நமக்குள்ளே என்ன வரமாட்டேங்குது? பொறுமை வரமாட்டேங்குது. சொல்லுங்கள், இயற்கையாகவே நமக்கு என்ன வரமாட்டேங்குது? உண்மையா இல்லையா? அது கொஞ்சம் பேசுங்களேன். ஏன் பொறுமை வரமாட்டேங்குது? பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்க. ஏன் பொறுமை வரமாட்டேங்குது? நம்ம நினச்சது நடக்கலைன்ன உடனே நமக்கெல்லாம் என்ன செய்யற, பொறுமையை இழந்து போயிடுறோம். வேற இப்போ பாருங்க, இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அப்போ அந்த உண்மையான பொறுமை அப்படின்றது எதில் கிடைக்குமா? அப்போ கலாத்தியரில் வாசிங்க 5வது அதிகாரத்தில் 25வது வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், தட் இஸ் த ஒன் லைன்மா, ஒரே லைன். நீ ஆவியில் பிழைத்து இருந்தால், நீ எப்போ ஆவியானவர் உனக்குள்ளே வர்றாரோ, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆவியானவர் இல்லை, சும்மா அந்நிய பாஷை பேசி கை தட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா அந்த இடத்துல அவனுடைய கேரக்டர் மாறிடுங்க. அப்போ அவன் கேரக்டர் மாறலன்னா அவன் மாய்மாலமாக இருக்கிறான் சர்ச்சுக்குள்ள. அதுதான் அவர் எழுதுறாரு. ஆமாம், அதில் ரொம்ப கஷ்டங்க. 21வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சம் தான் இன்னும் சர்ச்சுக்குள்ளே உனக்குள்ளே இருந்து கிரியை செய்யணும். அதில் என்னம்மா எழுதுறாரு? அதெல்லாம் கரெக்டு தான். நடுவில் அப்படியே கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இந்த 17 குணாதிசயத்தோடு இன்னும் நீ சர்ச்சுக்குள்ளே இப்படி தான் நீ இருப்பேன்னா கண்டிப்பாக பரலோகன்றது நீ போவே மாட்டேன். சான்ஸே கிடையாது. நெவர் எவர் வில் கோ டு தி ஹெவன். நம்ம சொல்லிக்கலாம், நான் பரலோகம் போவேன்னு. ஆனால் என் கேரக்டர் என்ன செஞ்சிருமா? போக விடாதான். நான் சொல்லலை, அங்கே எல்லாமே வசனத்தை தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்களேன். இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்னுடைய குணம் என்ன செய்யணும்? அப்போ மாறணும். மாம்சமாக உள்ள சபைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உள்ளே வந்துட்டா நான் ஆவிக்குரிய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, என் கேரக்டர் மாறணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் அந்த 25ல் வாசித்தான், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நம்ம என்ன செய்வோம்? கரெக்ட்ல? இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? ஏங்க உம்முன்னு இருக்கிறிய? ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? பேசுங்க, ஏதாவது பேசுங்க. ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா? இல்லையா? இருக்கிறாரா? ஏன் அப்படின்னா, அதுல 22வது வசனத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாரு, உனக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா என்ன இருந்திருக்கணும்? இல்லையே, சர்ச்சில் தான் இல்லையே. அப்போ இந்த சர்ச்சில் ஆவியானவருக்கே இடம் இல்லை. இங்கே முழுக்க என்ன இருக்குது? அப்போ மாம்சம். அப்போ யார் ராஜ்யம் இங்கே கட்டப்படுது? பிசாசு. இப்போ நம்ம எப்படி இருந்திருக்கணும்? இந்த சர்ச்சில்? இந்த ஊரே சர்ச்சை பார்க்குதில்ல, பார்க்குற மாதிரி செய்கிறீங்கல்ல, பார்க்குற மாதிரி பண்ணீங்கல்ல, தப்பு. நான் சொல்கிறேன், ஆவியின் கனினா அன்புங்க. அதான் மெச்சோர்டு லைஃப். பரவாயில்ல, அந்த அக்கா தானே, நான் அந்த அண்ணன் தானே, தட் இஸ் மெச்சூரிட்டி. என்ன அந்த மெச்சூரிட்டியே இன்னும் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே பரலோகம் போகிறது தான் தெரியல. என்ன அன்பு, அதுக்கப்புறம் என்னம்மா சொல்லுது? சொல்லுங்களேன், நல்லா தான் இருக்கு, அங்கே தான் ஈஸியாக தானே போட்டிருக்கு.
ஆமாம், சந்தோஷம், சமாதானம். ஆமாம், எப்படி இருந்திருப்பானா? எல்லா விஷயத்துல நான் எப்படி நடந்திருப்பேன்? அவங்க பேசிட்டாங்களே, நீ எப்படி பேசலாம்? இப்போ பட போகிறது நீ தான், நான் இல்லை. ஏன் சர்ச்சுக்குள்ளே கத்தணும்? ஏன் வெளியில் கத்தணும்? ஏன் பண்ணணும்? வாட் இஸ் கோயிங் ஆன்? சபை. அப்போது அவர் சொல்கிறாரு, இப்படி சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே கிடையாது. இதில் நம்ம என்ன செய்யணுமாம்மா? ட்ரைனிங், டெய்லி ட்ரைனிங் எடுக்கணுமா? ஆவியானவர் வந்தால் நம்மளை என்ன செய்வாரா? ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்படி மாறு, மாறு, அது வேண்டாம், அந்த 17 கேரக்டர் உனக்கு வேண்டாம், அது செட் ஆகாது, நீ இந்த கேரக்டர் எடுத்துக்கோ, 9 கனியை நீ என்ன செய்ய, உள்ளே வச்சுக்கோ, உள்ளே வச்சுக்கோ, இப்படி மாறிடு, இப்படி மாறிடு. புரியுதாமா உங்களுக்கு? அப்போ ஆவியானவர் உள்ளே இருக்கிறாருன்னா இதுதான் என் குணாதிசயமாக இருக்குமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்படி இல்லைன்னா தான் பின்னாடி போய் என்ன செய்யுது, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து நாசம் பண்ணி சீரழிச்சு உடைச்சி எல்லாம் செதைச்சி இப்போ நிம்மதி இல்லை. இப்போ நிம்மதி இல்லை. அநேகருக்கு இப்போ நிம்மதி, அநேகருக்கு நிம்மதி. வெரி குட், நல்ல வேலை செஞ்சீங்க, நல்ல வேலை செஞ்சதுக்கான கூலியை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அவ்வளோதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்போது கொலோசியரில் எழுதும்போது எழுதுறாரு, இதில் நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். எப்படி கர்த்தர் என் மேலே பொறுமையாக இருந்தார்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நம்ம மேலே பொறுமையாக இருந்தாரா இல்லையா? கர்த்தர் நம்ம மேலே பொறுமையாக இருந்தாரா இல்லையா? நம்மள யோக்கியமா? யோக்கியமான்னு கேட்டேன். யாருமே யோக்கியம் கிடையாது, யாருமே யோக்கியம் கிடையாது. ஆனால் கத்தணும் பாருங்களேன், யோக்கியம்ன்ற மாதிரியே, நான் யோக்கியம் இல்லை. இப்போ பாருங்க, கொலோசியரில் வாசிக்கும் போது, கொலோசையர் அதில் வாசித்த 3வது அதிகாரத்தில் 12லிருந்து 14 வரைக்கும், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நம்ம யாரால தெரிந்து கொள்ளப்பட்டோமா? ஏங்க, தேவனால் தானே தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ என்ன எதுக்காக அழைச்சாரா? அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக, பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும். எதை தரித்து கொள்ளுமா? அப்போ நான் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நீடிய பொறுமையை நான் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னும் போது ரொம்ப பொறுமை அவசியங்க, ரொம்ப பொறுமை அவசியம். அதை தரித்து கொண்டு, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கோபம் வராமலாம் இருக்காதுமா. நான்லாம் சொல்கிறேனே, நிறைய வரும் எனக்கு. ஆனால் நான் என்ன செய்வேன்னா, ரொம்ப பொறுமையாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், பொறுமையாக இருக்கு. சரி, எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலாம், பார்க்கலாம். ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம்னா, உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உங்களை பற்றி தெரியாது பாஸ்டர், இப்படியே தான் சொல்லுவாங்க. ஏன்னா என்னை வந்து பற்றி வைக்கிறது. ஆனால் நான் பொறுமையாக தான் இருக்கிறேன். நான் வெடித்து செதறி இருந்தேன்னா ஏதேதோ நடந்திருக்கும். அது என் குணம் அல்ல. நான் அதை பழகிறேன், நான் உத்தமம் கிடையாது, ஆனால் நான் பழகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்பட்டிருக்குதுல்ல. ஆமாம், அப்போ அதை தொடர்ந்து வாசிக்கும் போது, ஒருவரை ஒருவர், ஆமாம், நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போ சபைக்குள்ளே இருக்கிற நான் எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருந்து ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? தாங்கணும். பரவாயில்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணலாம்ப்பா, வாப்பா வாப்பா, நம்ம சபைப்பா, நம்ம ஊழியம்ப்பா, நம்ம பாஸ்டர்ப்பா. நம்ம போயிட்டியா, போயிரு, சர்ச்சுக்கெலாம் வராத, நீ எல்லாம் இங்கே எதுக்கு வர்ற? உனக்கு தான் பாஸ்டர் போன்ட்டார்ல, போயிரு, வந்துடாத இந்த பக்கம்லாம். அப்படி ஒரு சில கேரக்டரும் இருக்குது. எல்லாம் இங்கே தான் இருக்குது. நீ என்ன பேசினாலும் என் காதுக்கு வராமல் இருக்குமா? எல்லாம் வரும். நான் இல்லை, நீ தான் அனுபவிக்க போகிற. எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒருத்தரையும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். எனக்கு இதில் ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. நான் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். என்னை ஆண்டவர் போஷிப்பார், அழகாக போஷிப்பார். உங்களுக்கு சொல்லி தான் தர முடியும். டீச்சர் வேறு நான் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. ஆமாம், அப்போது நல்லா கவனித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு இருக்குது தான். எல்லாருக்கிட்டையும் அப்படி சிரிக்கிறீங்களே, எல்லாருக்கிட்டே குறை இல்லாமல் இருக்குது.
கள்ளத்தனமாக தானே சிரிக்கிற சர்ச்சில்? நல்லாவா சிரிச்ச? சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு பார்க்கலாம். சொல்லுமா, நீ தான் இருக்கிறிய. என்கிட்டயுமே நிறைய பேர் உண்மையை சிரிக்கல, உண்மையை பேசலை. இது வரைக்கும் உண்மையை பேசலையே, இது வரைக்கும் உண்மையை பேசலை. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சில பிள்ளைங்கிட்ட உண்மை பேசுவாங்கன்னா, ஆனால் ஸ்டில் நான் வாய் கூட திறக்கல. நான் ரொம்ப உடஞ்சேன் அந்த இடம் தான். சே, இப்படி ஒரு பொய் பேசுகிற ஜனங்களுக்கு மத்தியில் நான் வாழணுமா, இருக்கணுமான்னு கூட நினச்சேன். அதெல்லாம் விட்டு போச்சு. அதெல்லாம் முன்னாடி ரொம்ப அன்பெல்லாம் வச்சதெல்லாம் இப்போல்லாம் கிடையவே கிடையாது. என்னம்மா செய், வா போ. ஆமாம். அப்போ நல்லா கவனிங்க, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா, ஒருவரில் ஒருவர் குறைபாடு நிச்சயமாக இருக்குது, குறைன்னு ஒன்று இருக்குது. அப்போ உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. என்னால் அதுவே முடியலையே சர்ச்சுக்குள்ள. இருக்குதா இல்லையா? குடும்பத்துக்குள்ள மன்னிச்சிட்டோமா? சொந்த பந்தங்களுக்குள்ள மன்னிச்சிட்டோமா? ஏசப்பா, பயமாக இருக்குது வசனத்தை எனக்கு வாசிக்க பயமாக இருக்குதுங்க. ஏன்னா இது எடுத்தாலே குத்துது என்ன. அப்போ கிறிஸ்து உன்னை மன்னித்தது போல நீ ஒருவரை ஒருவர் மன்னித்து சபையை ஒன்னா கொண்டு வாப்பா. சபை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியதுப்பா. இன்னைக்கு அந்த சபை செதறி போய் நிற்குது. பிசாசு உற்சாகமாக இருக்கிறான், பிசாசு கொண்டாட்டமாக இருக்கிறான், உன் குடும்பத்தில் பிசாசு ஒய்யாரமாக இருக்கிறான், நீ வேலை செய்கிற இடத்துல பிசாசு ஒய்யாரமாக இருக்கிறான், எல்லா இடத்துல அவன் சந்தோஷப்படுறான். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு அவன் நினைச்சதெல்லாம் உன்னை வச்சு சாதிச்சிட்டான். உன் வாய் எல்லாத்துக்கும் நீ விட்டு கொடுத்த. உன் வாய் தான் அவன் யூஸ் பண்ண ஆயுதமே. என்னென்னலாம் சொல்ல முடியுமா தெரிஞ்சு சொல்கிறேன். தப்பு இல்லை, தப்பு இல்லை. என்ன சொல்ல? அப்போ நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. அப்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 14வது வசனத்தை, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ எதை நான் தரித்து கொள்ளணுமா? சபை அன்பு. எப்பா, இதை விட என்னங்க உபதேசம்? எனக்கு ஒருத்தர் மேலே அந்த இந்த சபைக்கு மேலே இது ஆண்டவர் தந்த சபைன்னா நான் எப்படி இருப்பேன்? அன்பாக இருக்கு தோணுமா? தோணாதா? தோணும் இல்லை? எல்லாரும் குறை உள்ளவங்க தானே. அப்போ எல்லாரும் மேலே எனக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அப்போ அந்த அம்மா, அந்த டீச்சர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பையன் சின்ன பையங்க, அவன் அப்போ தான் ஸ்கூலுக்கே வர்றான். அப்போ இந்த சபைக்குள்ளே பலதரப்பட்ட விசுவாசி வர்றாங்க. பொறுமையாக தான் இருக்கிறோம், பொறுமையாக தான் இருக்கிறோம். சரி, பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்றதான் நினைக்கிறோமே தவிர, ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு தப்பான காரியங்களை செய்யக்கூடாது. மாம்சத்திலே இருந்துடக்கூடாது, மாம்சத்திலே இருந்துடக்கூடாது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம். சரி, இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். எல்லாரும் பாவம் செய்து என்ன செய்தார்களாம்? ரோமர் புஸ்தகம் 2:4 வாசிங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. சரி, ஓகே. இப்போ என்னன்னா, அந்த ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 4வது வசனம், அல்லது ஏமா நல்ல சத்தமாக தான் வாசிங்கம்மா. இப்போ நம்ம எல்லாம் செய்கிறோம்ல, எல்லாருமே உத்தமருக்கு கிடையாது, தப்பு செய்கிறோம்ல. இப்போ ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரா, நம்மளை அடிச்சிட்டாரா? அடிச்சிருந்தா இப்போ நிறையா அடியும் வாங்கிட்டு தான் இன்னும் கூட அப்படி ஓடுறாங்க. ஆனால் அவருடைய தயவு என்னன்னா, அவர் சொல்கிறாரு, நான் குணப்படணும்னு தயவாக இருக்கிறாரா. சரி, இன்னைக்கு மாறிடும், என் பிள்ளை நாளைக்கு மாறிடும், சரி நாளைக்கு பொழுது மாறிடும் அப்படின்னு நான் குணப்படும்படிக்கு, நான் நல்லவனாக மாற, நல்லவளாக மாற, புரியுதுங்களா? குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். இது புரிஞ்சுக்க உனக்கு தெரியலையா? நான் நல்லவனாக மாறணும், நல்லவளாக மாறணுன்றதுக்காக அவர் டைம் கொடுக்குறாராம், அதுக்காக டைம் கொடுக்குறாராம். அறியாமல் என்னம்மா? அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை, இவ்வளோ தூரம் அவர் ரொம்ப உன் மேலே பொறுமையாக இருக்க நீ என்ன பண்ணுற? அதை அட்வான்டேஜாக எடுத்து நீ செய்கிறது தான் நீ செய்கிற. நான் கரெக்ட், நான் இப்படி தான் செய்வேன், நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு காப்பாற்ற தெரியாது, இதை விட வசனம் சொல்லவும் தெரியாது. கெடுத்துக்காத, உன் தலையில் நீ மண்ணை வாரி போட்டுக்காத, நீ அன்போடு நில்லு, எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு பாரு.
நீ குணப்படு. தேவையில்லாமல் இதில் நீ போய் நின்று நீ தேவனால் நியாயம் தீர்க்கப்படுகிற ஒரு இடத்துக்கு போயிடாத. தேவையில்லாமல் ஒரு வார்த்தை உனக்கு வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்போ ஏசப்பா மிகவும் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்போ எவ்வளவு தூரம் அவர் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார்ல. என்னங்க ஆமாவா இல்லையாங்க? நான் செஞ்சதுக்கெல்லாம் உடனே அவர் என்ன செய்யலை சொல்லுங்க, அடிக்கலை. அடிக்காததுனால நமக்கெல்லாம் மனசில் என்ன தோணுது? நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உடனே அடிக்கலைங்க அவரு. அடிக்காததுனால எனக்கு என்ன தோணுது? நான் செய்கிறது நியாயம். கடவுள்னு ஒன்று இருந்திருந்தாருன்னா நான் செஞ்சது தப்புன்னா அப்போவே பட்டுன்னு அடிச்சிருக்க வேண்டியது தானே. அதனால நீ இன்னும் என்ன செய்கிற? இதே நெடுக போய் என்ன செய்கிறாங்களாம்? தண்டிக்கப்படுகிறார்கள். இவ்வளோ தூரம் போய் அடி வாங்கணுமாம்மா? முன்னாடியே அப்பா தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா ரொம்ப நல்ல தெய்வங்க ஏசப்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கண்ணா. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் பைபிள் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொந்த கதைலாம் நான் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா வேதத்தை வாசித்தா இது அவ்வளவு புதையல் போல் இருக்குதுங்க. இதை வாசிக்க டைம் இல்லை, இதை யோசிக்கவும் டைம் இல்லை, தியானிக்கவும் டைம் இல்லை நிறைய பேருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமாம், இப்போ நிறைய வருஷங்கள் நாம் என்ன செய்கிறோன்னா சபைக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது என் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அதாவது ஒரு 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 விஷயம் நடந்துச்சு. ரெண்டு பேச்சுலர்ஸ் இந்த ரெண்டு பேச்சுலருங்க என்ன செஞ்சானுங்கன்னா ரூமில் பேசிக்கிட்டானுங்க. முதல்ல அரசியலில் ஆரம்பித்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சானுங்கன்னா அரசியல் பேசி அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போயிட்டானுங்க, விளையாட்டுத்துறைக்குள்ளே. விளையாட்டுத்துறை கொஞ்ச நேரம் பேசிட்ட பிறகு கடைசியாக என்ன செஞ்சிட்டானுங்க, ரெண்டு பேரும் சமையல் கிட்ட போயிட்டானுங்க. எது? ஆமாம், பேச்சுலர்ஸில் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறவனுங்க கொஞ்ச நேரம் அரசியல் பேசினானுங்க, அப்புறம் விளையாட்டை பற்றி பேசினானுங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டானுங்க, சமையல். அப்போ அதில் ஒருத்தன் சொன்னான், டேய் நான் என்ன செஞ்சு வச்சுருக்கிறேன், இந்த சமையல் குறிப்பு புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கிறேன்டா. என்ன? ஆமாம் அப்படின்னு உடனே என்னடா அப்போ நிறைய நல்லா சமைப்பேன். அட வேற நீ ஏன்டா கேட்குற, ஒரே போர் அடிக்குது, அதை பார்த்தாலே கடுப்பாக வருதுடா எனக்கு. ஏன்டா எதுக்குடா உனக்கு அதை பார்த்தாலே கடுப்பாக வருது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு பக்கமும் திருப்பும் போது மொதல் வரியில் ஒன்று எழுதியிருக்கிறோம், அது எனக்கு பார்த்தாலே கடுப்பு வருது. ஒரு சமையல் குறிப்புலையும் அதை என்ன செய்கிறாங்கன்னா அது எழுதியிருக்கு, அடுத்த சமையல் குறிப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற, ஆரம்பிக்கும் போது ஒரே மாதிரி ஆரம்பிக்கிற, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படி எழுதியிருந்தது சொல்லுங்கள்? நீங்களாம் சமைக்கிறவங்க தானே? சொல்லுங்கள். ஆரம்பத்தில் சுத்தமான வானொலியை அடுப்பின் மீது வைக்க வேண்டும். இதுதான் ஸ்டார்டிங் எல்லாத்துலேயுமே. சுத்தமான பாத்திரத்தை வை. இது ஒவ்வொரு ரெசிபி செய்கிறதுக்கும் முன்னாடி என்னது, இது அவனுக்கு கடுப்பாயிருச்சான். சுத்தமாக வை. அப்போது எது பிடிக்க மாட்டேங்குது? ஏன் இதை திருப்பி இதே சொல்கிற? புரியுதுங்களா? அப்போ ரொம்ப அவசியமானது எந்த ஒரு சமையலுக்கும் அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்ல. அதில் தானே நம்ம சமைப்போம். அப்போ அது அவனுக்கு பிடிக்கலையா, எதை திருப்பினாலும் பக்கத்து இதே முதல் லைன் எழுதியிருந்தா. அல்லேலூயா. அப்போ இந்த வேதம் முழுசும் அதுதான். பக்கத்துக்கு பக்கம் திருப்பினால நம்மளை என்ன செய்ய சொல்லுது, சுத்தமாக மாற்றிக்கோ. அதுக்காக இதை வாசிக்காமல் இருக்க முடியுமா? அப்படி நினச்சி தான் நிறைய பேர் இதை வாசிக்கிறது இல்லை. யாராவது இலவசமாக போகிற வழியில் எனக்கு சொல்லிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர், இதை வாசித்தா என்னம்மா உனக்கு கஷ்டம்னு நான் கேட்குறேன். புரியல? நான் உங்களுக்கு புரியலம்மா. ஆரம்பத்தில் புரியலன்னு சொல்லலாம். இத்தனை வருஷம் இது எதம்மா, 8 வருஷமாம்மா? 8 வருஷம். சகோதரி பாவம் இப்போ தான் ஒரு வருஷம் இருக்குமாம்மா நீங்கள் 1 வருஷம். அவங்களுக்கு ஓரளவுக்காக தெரியுதாம்மா? ஏதாவது புரியுது இல்லை? உங்களுக்கு புரியுதா ஏதாவது? என்னம்மா கொஞ்சம் நீ வாசிப்பீங்களா? வாசிக்க தெரியும்ல? ஓகே, ஓரளவுக்கு புரியுதில்ல, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், இப்போது காலத்தை பார்த்தால் நீங்கள்லாம் யாராக இருந்திருக்கணும்? இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் யாராக இருந்திருக்கணும்?
போதகர்கள் லெவலுக்கு வந்திருக்கணுமா. ஆனால் இப்போவும் உங்களுக்கு நான் எப்படி செய்ய தேவை, எப்படி இருக்குன்னா, உரிச்சு பழத்தை இப்படி உரிச்சு பார்த்தியா. ஆனால் இதை மாதிரி எந்த சர்ச்சில் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியலம்மா. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இதை 10 வாட்டி கேட்குறாங்க. நான் சொன்னேன், என் சர்ச்சில் இருக்கிற ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டோம். ஐயோ என்னது சொல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சை. போகிற சபையெல்லாம் என்ன அப்படி கூப்பிடுறாங்க, ஆனால் உள்ள என்னது தீர்க்கதரிசிக்கு தான் சொந்த ஊரில் என்ன கிடையாதான், மதிப்பு கிடையாதான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சரி பரவாயில்ல, ஆனாலும் கர்த்தர் இங்கே தான் என்னை வச்சிருக்கிறாரு, அதில் நான் இங்கே ஊழியம் செய்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்போது இந்த வானொலியை சுத்தமாக வெயி சுத்தமாக வெயி சுத்தமாக வெயின்னா மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 7:5. என்னம்மா மாயக்காரனவா? கரெக்டு தான், நம்மளை தான் சொல்கிறாரு. சொல்லுங்க, மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற. இப்போ எல்லாரும் பேசணும்ல, நம்மக்கிட்ட என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உன் கண்ணில் என்ன இருக்குதா, உத்திரம். பெரிய ரீப்பரான். உத்திரம்னா என்னது, பழைய காலத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மர ரீப்பர் போட்டிருப்பாங்க வீட்டில், அது அப்படியே தாங்கி நிற்கும். உன் கண்ணில் என்ன இருக்குதா, அவ்வளோ பெருசு உன் கண்ணில் இருக்குது. ஆனா உனக்கு எது தெரியுது, மற்றவன் கண்ணில் இருக்கிற, உன் கண்ணில் இருக்கிறத நீ பார்க்கவே மாட்ட. சர்ச்சுக்குள்ள அப்படி இருக்கு தெரியுமா, அவங்க அப்படி இருக்காங்க தெரியுமா, பாஸ்டர் இப்படி இருக்காது தெரியுமா. உன் கண்ணில் என்ன இருக்குது? ஐயோ, என் கண்ணு சுத்தமாக இருக்குது. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்படியா, இதுவா வேலை? என் வேலை இன்னொருத்தன் கண்ணில் இருக்கிற அழுக்க எடுக்கிறத விட என் கண்ணில் இருக்கிற அழுக்க எடுத்துட்டா நல்லா இருக்குமா? என்னம்மா, ஆமாவா இல்லையா? அவங்க சரி கிடையாது பாஸ்டர். எத்தனையோ நேரங்கள் அவங்களெல்லாம் ஊழியத்தில் பயன்படுத்தாதீங்க. அவங்களெல்லாம் நான் யார் பேச்சையும் கேட்டது கிடையாதுங்க, நான் ஆவியானவர் பேச்சை கேட்பேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இப்படி என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அவங்களெல்லாம் நீங்கள் இனிமேல் ஊழியத்தில் பயன்படுத்துனீங்க, நான் ஊழியத்தில். நான் சொன்னேன், நீ யார் போ, எனக்கு நீ தேவையில்லை. அப்போது நான் பைபிள் வாசிக்கிறேன். பைபிள் வாசித்த உடனே, ஏசுநாதருக்கு எத்தனை சீஷர்மா? 12 சீஷர். அந்த 12 சீஷரில் ஒன்று ஒரு ரகம் என்ன. ஆமாம், அதில் ஏசுநாதரை ஒன்று என்ன செஞ்சிருச்சு, காட்டி, அதில் தான் நம்ம நிற்கிறோம். சரி ஓகே, காட்டி கொடுத்துருச்சு. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு அந்த ஆள் தெரியவே தெரியாதுன்றான், பேதுரு. இவன் என்ன சொல்கிறான், காட்டியே கொடுத்துட்டான். இப்போது போதாததுக்கும் அவ்வப்போது என்ன செய்வானா, யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சான்? அவனுக்கு என்ன பொறுப்புமா, என்ன பொறுப்பு? பணப்பை வச்சிருக்கான். அப்பப்போ கை உள்ள விட்டு எடுத்துப்பானான், சொந்த தேவைக்கு. இருக்குதா இல்லையா? கை போட்டு எடுத்துப்பானான். இதெல்லாம் செய்வான். இவ்வளவு செஞ்சான்ல, ஊழியத்திலிருந்து துரத்தினாரா வச்சுக்கிட்டாரா? துரத்தினாரா வச்சாருமா? இவன் இப்படி செய்யறான்னு தெரியுதுல்ல. நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்துப்பேன். யார் எப்படியோ, நான் யாரு? கர்த்தர் பார்த்துப்பார். எல்லாமே வேதத்தில் இருக்குதுங்க, எல்லாம் வேதத்தில் இருக்குது. என்ன ஒருத்தர் ஏமாத்தணும்னு நினச்சா கர்த்தர் பார்த்துக்க போகிறாரு, அவ்வளோதான். அப்போது ஏன் வச்சுக்கணும்னா, கர்த்தர் பார்த்துருக்காரு. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. அப்போ உன் கண்ணில் இருக்கிறதான நீ என்ன செய்ய, உத்தரத்தை நீ என்ன செய்ய, எடுத்து போடு. அதுக்கு பிறகு நீ என்ன செய்யலாம், உன் சகோதரன் கண்களில் இருக்கிறதான என்னம்மா, துரும்பு. அவன் கண்ணில் இருக்கிறது என்னது தானா, துரும்பு. எவ்வளோ பெருசுமா? இப்படி சொல்லுமா, எனக்கு தெரிலம்மா. துரும்பு எவ்வளோ சைஸுமா? சின்ன.
உத்தரம் எவ்வளோ பெருசுமா? நீயே கணக்கு போட்டுக்குமா. பிரைஸ் தி லார்ட். என்ன? ஆமாம். அப்போது இப்போ எனக்கு என்ன வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், பொறுமை வரமாட்டேங்குது இவங்ககிட்டலாம். இவங்ககிட்டலாம் என்ன வரமாட்டேங்குது? ஏன்னா அவங்கெல்லாம் யாராக தேடுறாங்க? எனக்கு பச்சை துரோகிகளாக தேடுறாங்க. இவங்களெல்லாம் என்னத்துக்கு நான் மன்னிக்கணும்? வருதா வரலையா? நீங்களாம் பதிலே சொல்ல மாட்டேங்க. மத்தேயு 18:15 சீக்கிரம். மத்தேயு 18:15 உன் சகோதரன் இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்க உங்களுக்கு நேராக. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அம்மா என்னம்மா செய்யணும்? பைபிள் தானம்மா வசனம். ஒருத்தர் உங்கள் குடும்பத்திலையோ இல்லை சபையிலையோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவங்கக்கிட்ட போய் நீயும் அவனும் தனிச்சு இருக்கும்போது, 10 பேர் இருக்கும்போது கிடையாது, 2 பேர் அக்கா வாங்கக்கா கொஞ்சம் பேசலாங்க்கா. பைபிள்மா எங்கேயா போய் முட்டலாமான்னு வருது. தெளிவாக இருக்குது பைபிளில். எப்படிங்களா? அமைதி. சரியா? நீ சின்சான் பாப்பியா? அமைதலோ அமைதி. அப்படி கம் போட்ட மாதிரி உட்காந்துடணும். சரி சரி. அப்போ நல்லா கவனிங்க. உனக்கும் ஒருத்தருக்கும் சம்மந்தப்பட்ட நபருக்கும் பிரச்சனை அப்படின்னா என்ன செய்யணுமா? நீயும் அவனும் தனியாக போங்க. போயிட்டு மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்படி நீங்கள் எதுவும் பேசுனீங்களா? இல்லை ஏதாவது பிரச்சனையா? பேசுங்க. உட்காந்து என்ன செய்யணுமா? அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவங்க காரியத்தை உங்ககிட்ட சொல்லட்டும். இது இங்கே சொல்லி அங்கே சொல்லி அங்கே சொல்லி அங்கே சொல்லி அங்கே சொல்லி பா எக்ஸ்பர்ட் சபை என்ன? ஆமாம். அவனிடத்தில் போய் நீயும் அவனும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்போ போய் பேசணுமா? தனியாக இருக்கும்போது. தனியாக இருக்கும்போது. சரி, அதுலேயும் அந்த ஆளு மாறலை அப்படின்னா அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஆமாம். ஒருவேளை அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க சிலர்? ஓகே, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அவன் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் ஒரு 2-3 பேரை நீ என்ன செய்ய? சாட்சி கூட்டிட்டு போ. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்ன செய்ய? வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் பேசு. ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யுங்க? உட்காந்து திரும்பவும் பேசுங்க. என்னப்பா இப்படி இருக்குதுப்பா, ஏன்பா அப்படின்னு பேசு. என்ன? ஆமாம். அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமல் போனால் அப்பவும் நான் செய்கிறதான் ஏன் கரெக்டு, நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா அதை சபைக்கு தெரியப்படுத்து. தட் இஸ் த திங் ஹேப்பன்ட் லாஸ்ட். சபைக்கு தெரியப்படுத்தினேன். வேதத்துக்கு புறம்பா கிணறு பாஷை செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் நிற்க தகுதியில்லைன்னா என் ஜீவன் இங்கே மடியும். அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். செத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதை ஏன் பலிபீடம் இல்லை. இதில் நிற்க நான் தகுதி கிடையாது. புரியுதுங்களா? ஆமாம். அது சொல்கிறாரு. ஆனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடுக்காதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அவ்வளோதான். புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கூடுமான வரைக்கும் ஒரு மனமாக ஒட்ட வைக்க தான் பார்க்கணுமே தவிர நாம் எடுத்தம் கவுத்தம்லாம் எதுவுமே பேசுறது கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ ஏசப்பா ரொம்ப நல்லவர்ல. நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போ சபை என்ன செய்யணும்? அன்போடு பொறுமையாக இருந்து எல்லாருக்கூடையும் நம்ம என்ன செய்யணும்? இணைக்கணும். பிடிக்கலை அப்படின்னு சொல்லி யாரும் இருக்கக்கூடாது. என்ன அப்படி பார்த்தா நான் இங்கே நிற்கவே முடியாது. எல்லோரும் ஒவ்வொரு சைஸில் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. அப்போல்லாம் பார்த்தா நம்ம இவங்களுக்கு 2 பிள்ளைங்க பலவித சேட்டை பண்ணுதா இல்லையாம்மா? பிடிக்காமல் போச்சு இல்லை. ஒரு நேரம் வருத்தம் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தானே,
அப்படி நான் நிறைய நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் இனியும் அப்படி தாங்க போவேன். நான் என் பிள்ளைய நான் எப்படி பார்ப்பேனோ, டிம்மை எப்படி பார்ப்பேனோ, கிறிஷை எப்படி பார்ப்பேனோ, அப்படி தான் இந்த சபையை பார்த்தேன். ஆனால் அவர்கள் என்னை அப்படி பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. அவங்கள நேசிச்சு நான் என் பிள்ளை தானே, என் பிள்ளை அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அன்பும் அந்த தயவும் இருக்கும்னா, பொறுமையும், நிச்சயமாகவே நாம் ஒரு மனமாய் நின்று விடலாம். ஒரு நாள் ஒரு அப்பா வேலையிலேருந்து வந்தாருங்க. பயங்கர டயர்டு. சரி, வந்துட்டு அந்த மனுஷனுக்கு என்னென்னா கொஞ்சம் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம். அவருக்கு ஒரு குட்டி பையன். அப்போது இவருக்கு வந்து டயர்டாக அந்த வீட்டில் அந்த ஈஸி சேர், உங்கள் வீட்டில் இருக்குதா? ஈஸி சேர் இருக்குதான் தான் கேட்டேன். லாக்கரில் பணம் வச்சுருக்கீங்களாம்மா கேட்டேன். ஈஸி சேர் இருக்கான் தான் கேட்டேன். ஏதோ ஒரு சேர் இருக்குல்ல, அதில் நம்ம வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த டயர்டாக முகத்தெல்லாம் கழுவிட்டு அப்படி ரிலாக்ஸாக உட்காருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்போ அந்த மனுஷன் என்ன செஞ்சார், அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து கொஞ்சம் வாசிக்கலாம் அப்படின்னு வாசிக்கிறார். தமார்னு மேலே ஷூ வந்து விழுந்தது, பொடுசு. ஷூ போட்டுன்னு என் கூட வந்து விளையாடுங்க, ஷூ போட்டு என் கூட வந்து விளையாடு. இவருக்கா மெல்லவும் முடியல. குழந்தைய பார்த்தா இவருக்கு என்ன தோணுது, திட்டணும்னு தோணலை, ஆசையாக இருக்குது விளையாடணும்னு. ஆனால் அதே சமயம் டயர்டு, ஆமாம் முடியல. இவர் பேப்பர் வாசிட்டு இருந்தார். பேப்பர் வாசிட்டு இருந்த மனுஷன் என்ன செஞ்சார், அப்படியே அவர் கண்ணில் ஒன்று பட்டுது. பார்த்தா ஒரு அழகான ஒரு படம். அந்த படத்தை என்ன செஞ்சார், போய் உள்ளேருந்து சிசர் கொண்டு வான்ட்டார். சிசர் டேப்பெல்லாம் கொண்டு வா அப்படின்னு. அவன் கிட்ட வீடு ரூம் உள்ள போனால் போய் சிசர் எடுத்தான், டேப்லாம் எடுத்துட்டான். வேகமாக கொண்டு வந்த உடனே இவர் என்ன செஞ்சார், அந்த படத்தை துண்டாக கட் பண்ணி பீஸ் ஆகிட்டார். பீஸாக உன் கூட நான் விளையாட போகிறேன் இப்போது என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒன்று சேரு அப்படின்ட்டார். இதெல்லாம் ஒன்று சேரு அப்படின்னு. அவ்வளோதான். இவருக்கு இப்போ என்ன, இவருக்கு ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி ஆச்சு, அவனுக்கு கூட விளையாண்ட மாதிரி ஆச்சு. அவன் பார்த்தா ஒரு மணி நேரமாக தான் ஆகும்னு பார்த்து இவரு அப்படி பார்க்கறதுக்குள்ள 10 நிமிஷம் டேடி ஓட்டிட்டான்ட்டான். பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படிரா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆச்சேடா. அது ஒரு 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 இது என்ன சொல்கிறது, ஒரு ரோபோட்டிக்ஸ். அது பாகங்கள்லாம் எப்படா நீ நினச்ச? டேடி நீங்கள் விவரமே இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த படத்துக்கு பின்னாடி பார்த்தா ஒரு மனுஷன் படம் இருந்தது டேடி. மனுஷன் படத்தை இணைச்சா அந்த படம் க்ளீனாக வந்துருச்சு. புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? நாம் ஒற்றுமையாய் மாறுவோமானால் எல்லாம் இணைக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சபைக்கு தேவை பொறுமையாக இருப்போம், ஒரு மனதாக இருப்போம். சபை இங்கே இருக்கணும்னு நினைக்கிறோமா? சபை வேணுமா? நான் இருக்கணுமா? இருக்கணும்னு நினச்சா ஒரு மனமாக நில்லுங்க, அன்பாக இருங்க. அல்லேலூயா. இல்லைன்னா எவ்வளோ இடம் இருக்க ஊழியம் செய்ய போயிட்டே இருக்கலாம். நான் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கஷ்டமே கிடையாது. எவ்வளோ பிள்ளைங்க தாகமாக வசனம் கேட்குறாங்க. வசனம் கேட்குற இடத்துக்கு நான் போயிடுவேன். நீங்கள் யாரையாவது உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு உட்காருங்க. அல்லேலூயா. அவ்வளோதான். அதனால் சபைன்னா இப்படி தான். புரியுதாம்மா? அப்போ எனக்குள்ள இப்போ என்ன வந்துடணும்? மெச்சூரிட்டி வந்துடணும். என்ன வந்துடணும்? மெச்சூரிட்டி. இங்கே கேட்டு அங்கே கேட்டு அதை சொல்லி இதை சொல்லி அப்படி ஆடி இப்படி ஆடி. காலைல ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர்றதுக்கு முன்னாடி கூட சீனாகி போச்சு எனக்கு. என்னத்தை கேவலம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். இந்த கலாத்தியர் சபை எப்படி இருந்துச்சு, அந்த கலாத்தியர் சபையை எப்படி ஒன்றாக இணைப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்பட்டார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கண்ணே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா 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 எல்லாம் சொல்லுங்களேன். ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா நாங்கள் பலதரப்பட்ட நபர்களாக சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறோம்ப்பா. கலாத்தியர் சபை மாதிரியே தான்.
வந்த நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டணும். சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தை நாங்கள் எல்லாரும் கட்டணும்ப்பா. நாங்கள் யாரும் தனித்தனியாக நின்றக்கூடாதுப்பா. தனித்து தனித்து தான் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். எல்லாம் சொல்லுங்கப்பா, நான் உங்கள் ராஜ்யத்தை கட்டணும்ப்பா, நான் உங்கள் ராஜ்யத்தை கட்டணும்ப்பா. உங்கள் ராஜ்யத்தை கட்ட வேண்டிய நான் இன்னைக்கு என்ன சத்ரு ஆமாண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட வைக்கிறானே, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. அல்லேலூயா. அந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்தோமப்பா. ஆமாம், அங்கே வாசிக்கும் போது தெளிவாக சொல்லியிருந்தாரு, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்குதாங்க. ஆமாம், நம்முடைய விருப்பத்துக்கு தான் அவர் நம்மளை விட்டுருக்கிறாராம். சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிச்சிடாதீங்க. உங்களை ஃப்ரீயாக விட்டுருக்கிறாருன்றதுனால நீங்கள் அதை மாம்சத்துக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு அடிப்பணிஞ்சு போயிடாதீங்க. எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கிறாருங்க பைபிளில். ஆமாம், 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவ்வளவு தெளிவா, அல்ல மாம்சத்துக்கு ஏதுவா நீ அனுசரிச்சிடாத, அன்பினால ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்புனால செய்ய, அன்புனால செய்யுங்களேன், அன்புனால செய்யுங்களேன். அல்லேலூயா. அம்மா, திரும்ப நம்ம பிறக்க போகிறதில்லம்மா அந்த உலகத்தில். நான் இன்னைக்கு பார்க்குற ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும் போதெல்லாம் பகை, எரிச்சல், என்னென்னமோ நடக்குது. நான் என்னுடைய காரியத்தை மட்டுமே பார்க்குறேன். நான் ரொம்ப உத்தமமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆமாம், ஆலயம், இந்த ஆலயம் எவ்வளோ புனிதமானது இல்லை? ஆமாம், நம்ம குடும்பம் எவ்வளோ மகிமையான ஒரு இடம் இல்லை? நம்ம குடும்பம் சிதறி போக நம்ம நினைப்போமா? நம்ம குடும்பம் உடஞ்சி போகணும்னு நம்ம நினைப்போமா? நம்ம வீட்டில் யாராவது பிரிஞ்சு போயிட்டா நம்ம இருதயம் எப்படி துக்கப்படும் இல்லை? ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் களி கூறுகிறார்கள். ஆமாம், நல்ல உள்ளங்கள். ஏசப்பா, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுப்பா, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வீட்டை விட்டு யாராவது ஓடிட்டா எவ்வளோ மனசு துடிச்சு போகுது. ஆமாம், எங்கே போனாங்கன்னு தெரியலையே, ஃபோன் பண்ணி பார்க்கறது, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறது, எப்படியாவது தேடுறது, கண்டுபிடிக்கிறது, கொண்டு வர்றது, இவ்வளோ பிரயாசம் இருக்கும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சன்னிதானத்தில் அப்பா, இந்த சபைக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாக நிற்கணும். சொல்லுங்களேன், எல்லாம் நாங்கள் ஒரு மனமாக நிற்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு மனமாக நிற்கணும், வேலை ஸ்தலத்தில் ஒரு மனமாக நிற்கணும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனமாக நாங்கள் நிற்கணும்ப்பா, ஒரு மனமாக நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆமாம், ஆமாம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது ஏசப்பா. ஆமாம், அப்படி கடித்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குதே. அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்க. ஒருத்தரை பேசி 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 ஆமாம் அழிந்து போகிறதுக்கான வழி அது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க முன்ன நான் சொன்னது போலவே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அவங்க பரலோகமே போக மாட்டாங்க, இப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியது தான். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய மனுஷங்க ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நம்ம நடப்போம்ல, ஆவிக்கேற்றபடி நானும் என் சபையும் நடப்போம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்களேன். ஆவிக்கேற்ற பிரகாரம் நான் நடப்பேன்ப்பா, ஆவிக்கேற்ற பிரகாரம் நான் நடப்பேன்ப்பா. எல்லாம் சொல்லுங்களேன். ஆவியானவர் உள்ளே வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என்னுடைய சுபாவம் மாறிடுங்க.
எனக்குள்ள இந்த இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒரு 17 லிஸ்ட்டு கொடுத்தாருல. ஆமாம், நான் பகை நான் வளர்க்க மாட்டேன், நான் விரோதத்தை வளர்க்க மாட்டேன், நான் வைராக்கியத்தை வளர்க்க மாட்டேன், குடும்பத்துக்குள்ள கோபத்தை வளர்க்க மாட்டேன், நான் சண்டையை வளர்க்க மாட்டேன், நான் பிரிவினையை வளர்க்க மாட்டேன், அல்லேலூயா, நான் பொறாமையை வளர்க்க மாட்டேன், நான் கொலைகளை வளர்க்க மாட்டேன், அல்லேலூயா, நான் வெறிகளை வளர்க்க மாட்டேன், அல்லேலூயா, களியாட்டுகளை நான் வளர்க்க மாட்டேன். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஆவியானவர் வந்துட்டார்னாலே உள்ளுக்குள்ள, அல்லேலூயா, அவர் சொல்லுவாரு, அன்பா இருப்பானே, அன்பா நடந்துக்கோ அப்படின்றது தானே சொல்லி தருவாரு. தேவ ராஜ்யத்தை கட்டுறதை எப்படிங்க கட்ட முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசுவின் அன்பை ருசிக்க கூட இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு உள்ளுக்குள்ள பார்த்தா எல்லாம் செதறி போய் நிற்குது. எப்படிங்க வெளியில் இருக்கிற ஆத்துமா இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? எப்படிங்க அந்த ஆத்துமாலாம் மீட்கப்படும்? என்ன எத்தனை வருஷங்க இந்த பகுதியில் சபை இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சபை இந்த பகுதியில் என்ன காரியத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஆமாம், வெளியில் இருக்கிறவங்க பார்த்து சிரிப்பாங்கல்ல, நம்ம குடும்பத்தை பார்த்து, இவங்களே ஒத்துமையா இல்லை. ஆமாம், எல்லா இடத்திலும் நம்ம கூனி குறுகி போய் நிற்போம்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நீடிய பொறுமைங்க. ஆமாம், அந்த பசில் கேமில் எவ்வளவு பொறுமையாக ஆமாம், அதை துண்டுகளை இணைக்கிறோம்ல, கொண்டு வந்து எந்தெந்த இடத்துல எதை வச்சா கரெக்டாக ஒரு உருவம் உண்டாகும் அப்படின்றதுல எவ்வளோ பொறுமை இல்லை, எவ்வளோ பொறுமை. எதையோ ஒன்றை கொண்டு போய் எதுலையோ சேர்த்துட்டு அது அங்கே தான் செட் ஆகணும்னு சொல்லி நான் அழுத்துறதுல பிரயோஜனமே கிடையாதுங்க. அது அங்கே செட் ஆகாது. செட் ஆகாத விஷயத்தை உள்ளே வச்சு திணிச்சு அது சமாதானத்துக்கு கேடு. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல எது எது செட் ஆகுமோ அதுக்கு பொறுமையோடு நம்ம செயல்படணும். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா, இந்த ஆவியின் கனி, இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுன்றதை விட இந்த காலை நேரத்தில், அப்பா, என்னுடைய ஆமாப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் மாறணும்னு சொல்லுங்களேன். ஆமாம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்க, ஒரு மெச்சாரிட்டி இருக்குது. ஆமாம், இன்னும் சின்ன பிள்ளைகள் மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இன்னும் எவ்வளோ காலங்கள் தான் உங்களை பொறுமையா சரி, இப்போ மாறிடலாம், அப்போ மாறிடலாம். ஆமாங்க, பல வருஷங்களாக இதே சூழ்நிலையா அல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஜோமனோமா, ஏசப்பா, ரொம்ப நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன்ப்பா, உங்களை நான் ரொம்ப மனவேதனைப்படுத்திட்டேன் ஆண்டவரே, என் கேரக்டர் மாறட்டும். எல்லாம் சொல்லுங்களேன், என் கேரக்டர் மாறட்டும். யாருடைய அழைப்பு அல்லது இந்த உலகத்தை விட்டு யார் முதல்ல போவா யாருக்குமே தெரியல. யார் மரணம் முந்தி கொள்ளும் தெரியல. எப்போ இயேசுவின் வருகை இருக்க போது தெரியல, எதுவுமே தெரியல. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட் நம்ம போயிட்டு இருக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்ப்பா. ஆமா, நான் செய்த பாவத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத புரளிகள், ஆமாப்பா, இங்கே கேட்டு அங்கே சொல்லி, அங்கே ஒன்று சொல்லி, இங்கே ஒன்று சொல்லி, பாஸ்டர் இதை சொன்னார், சிஸ்டர் அதை சொன்னாங்க, அப்பா அதை சொன்னார், அம்மா இதை சொன்னாங்க, சித்தப்பா அதை சொன்னாங்க, சித்தி இதை சொன்னாங்க, நாத்தனார் அதை சொன்னா, மாமியார் இதை சொன்னா, இப்படி இங்கே அங்கன்னு இல்லாததை பொல்லாதது எல்லாம் இட்டுக்கட்டி சொல்லி இன்னைக்கு எல்லாம் செதறி போய் நிற்குது. ஆமாம், உன் குடும்பம் இன்னைக்கு தனியாக நிற்குது. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் அநேகர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, இல்லைப்பா, இல்லை, இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். ஆமாம், வேதம் சொல்லுகிறது போல ஏதாவது கசப்பு இருக்குதா, ஆமாம், தனியாக போய் அவங்க கூட உட்காந்து பேசு. அல்லேலூயா. அப்படி இல்லையா, 2-3 பேரை கூட்டிகிட்டு போ, அப்புறம் பேசு. அப்படியும் இல்லையா, 3வது என்ன செய்யணுன்றதை பார்க்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சபைக்கென்ற ஒரு ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தை நாங்க ஒரு மனமா நின்று கட்டுறதுக்கான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த சபையை சிதறடிக்கிற, இந்த சபையின் ஒரு மனதை சிதறடிக்கிற, குடும்பங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனதை சிதறடிக்கிற, ஆமா எல்லாம் பொல்லாதைக்கா, ஆமா, சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நாங்க மேற்கொள்ள எங்களுக்கு பலன் உண்டாகட்டும். எல்லாம் சொல்லுங்களேன், நான் இதெல்லாம் மேற்கொள்ளணும் ஆண்டவரே, இதெல்லாம் மேற்கொள்ளணும் ஆண்டவரே, இதெல்லாம் மேற்கொள்ளணும்
ஆண்டவரே, இதெல்லாம் மேற்கொள்ளணும் ஆண்டவரே, இதெல்லாம் மேற்கொள்ளணும் ஆண்டவரே, இதெல்லாம் மேற்கொள்ளணும் ஆவியானவரே. அப்பா கிருபை தாங்கப்பா, அப்பா கிருபை தாங்கப்பா. இந்த வேதத்தை நிறைய உட்காந்து விசுவாசிங்க வாசிக்கிட்டோம் ஆண்டவரே. எங்கேயோ யாரோ சொல்றாங்கன்னு உட்காந்து ஆமாப்பா ஆமாண்டவரே எதையோ ஒரு யூடியூபை திறந்துட்டு அது இல்லைங்க, அது இல்லைங்க. நீங்க வாசிங்க, பைபிளை நல்லா வாசிங்க. இந்த சபை நல்ல நேரம் எடுத்து பல விஷயம் இந்த வேதத்தை வாசிக்கட்டும். பல வருஷ விசுவாசி தான், ஆனா வேதத்தோட நேரத்தை செலவிடுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தோட என் நேரத்தை நான் செலவிட்டேன்னா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும், எவ்வளவு சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். எல்லாமே இழந்துட்டு இன்னைக்கு நிக்கிறோமே. ஏசப்பா வேதத்தோடு இந்த சபை அதிக டைமை செலவு பண்ணட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. யாரோ ஒரு ரோட்ல போற ஊழியக்காரனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சு அவர் என்னமோ போதனை செஞ்சு இப்படி இல்லைங்க. ஒரு சபை, ஒரு ஊழியக்காரன் சொல்லித்தர வசனம் போதுமானது. அதற்குள்ள வளருகிறதற்கு நாம பிரயாசப்பட்டா அதுவே போதுமானது. அந்த சத்தியத்தை கேட்டு பரலோகம் போனாலே போதுங்க. அல்லேலூயா. இருக்கிறதையே கை கொள்ள முடியல. இங்க ஒரு சத்தியம், வெளியில வேற ஒரு சத்தியம், இப்படி மாறி 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 பல சத்தியங்களை கேட்டு எதை தான் கடைசியில் செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி இல்லைங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தியத்துல வளருவது தான் வேதத்தின் ஒழுங்கு. ஏசப்பா நீங்க கிருபை செய்ய நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க கிருபை செய்ய நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு சபையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாம் இந்த சபை முழுசுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் growth நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாம் சொல்லுங்களேன், நீங்க கிருபை செய்யுங்க. ஒரு செகண்ட் உங்க கைகளை உயர்த்தி விசேஷமா சகோதரி தபிதாக்காக நாம ஜெபிக்கலாம். அவங்களுக்கு நெஞ்சு வலின்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஏதோ ஆன்ஜியோ பண்ணுறதாக நான் கேள்விப்பட்டேன். ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தபிதா சகோதரிக்கு பா அந்த ஆன்ஜியோ பண்ணும்போது என் தேவனே எல்லாம் நார்மலாக இருக்கட்டும் ஏசப்பா. அந்த மகளை தைரியப்படுத்துங்க. ஆமாண்டவர் அந்த பிள்ளைக்கு எந்த கலக்கங்களும் குழப்பங்களும் வேண்டாம். எல்லாம் பிபி எல்லாம் நார்மலாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க உதவியா இருந்து நீங்க தயவு பாராட்ட நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க இரக்கம் உண்டாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா அந்த காலை நேரத்துல நாங்க செய்த அந்த ஜெபம் அந்த மகளுக்கு அனுகூலமான காரியத்தை கத்த செய்ததுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமாப்பா நான் ஆண்டவரே சாட்சியா இந்த இடத்துல நிற்க வச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா தன்னுடைய தாயார் எலிசபெத் அம்மாவை ஆமாண்டு 2 பிள்ளைகளையும் கர்த்தர் தைரியப்படுத்துங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை தந்தார்னு அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்ல. ஆமாப்பா பிரவீதாக்காகவும் பிரசாத் ராவுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும். ஆமாப்பா அது போல வந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தர் அதை நிறைவேற்றி தாங்க உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்பா. எல்லா குறைகளும் நீங்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. அதாவது அன்பான